சிஎஸ்கே அணி தொடர் தோல்விகளிலிருந்து மீண்டு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த நிலையில் அது நீடிக்குமா என்பதற்கு தற்போது சிக்கல் எழுந்துள்ளது. மேலும் சிஎஸ்கே ரசிகர் ஒருவரின் கேள்விக்கு ஸ்ரீகாந்த் அளித்த பதில் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியின் முடிவில் தோனி ஓய்வறைக்கு செல்லும் போதும் அதன் பிறகு ஆட்டநாயகன் விருதை வாங்க நடந்து வரும்போதும் அவரால் சரியாக நடக்க முடியவில்லை. ஒரு காலை தாங்கியபடியே நடந்தார். இதையடுத்து அவருக்கு மீண்டும் முழங்கால் பிரச்சனை பெரிதாகிவிட்டதாக ரசிகர்கள் கவலை அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு தோனி முழங்கால் வலியுடன் முழு IPL தொடரிலும் விளையாடினார். அதே போல இந்த ஆண்டும் அவர் விளையாடுவார் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. ஆனால் அவரது முழங்கால் வலி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்து தோனி தொடர்ந்து விளையாடுவாரா அல்லது விலகுவாரா என்பது தெரிய வரும். அனைத்து போட்டிகளிலும் வென்றால்தான் பிளே ஆஃப் பற்றி சிஎஸ்கே அணி நினைத்து பார்க்க முடியும். இந்த இக்கட்டான நிலையில் கேப்டன் தோனி மீண்டும் காயமடைந்து இருப்பது அந்த அணிக்கு சிக்கலை அதிகரித்துள்ளது. ரசிகர்களின் கேள்விக்கு ஸ்ரீகாந்த் பதிலளித்து வந்தார். அப்போது ஒரு ரசிகர் சிஎஸ்கேவுக்கு விஜய் சங்கர் தேவையா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த அவர், ஆம், மற்ற வீரர்களுக்கு பானங்களை எடுத்துச் செல்வதற்கு அவர் தேவை என்று நையாண்டியாக பதிலளித்து இருக்கிறார். விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதே போல மற்றொரு ரசிகர் ராகுல் திருப்பதியை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக இளம் வீரரான வன்ஷ் பேடியை சேர்க்கலாமா என்று கேட்டிருந்தார். அதற்கு வெளியே அமர்ந்திருக்கும் மற்ற அனைத்து வீரர்களையும் பிளேயிங் லெவலில் சேர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஸ்ரீகாந்த்.